ஐயா அவர் எப்ப எப்படிமால் திருவண்ணாமலை வெப்பார் பரம கடவுள் யாரோட பேர் வராங்க கொம்பளை வந்து அவர் பாதத்தை திண்டி கும்பலாமா திருவண்ணாமலை போய் பாரு கிரிவல சுத்தி வராங்க பௌர்ணமி எள்ளி அறியாது இறங்காது ஜோடி ஜோடியா சுத்தி வராங்க அதோட கிடையாது ஒரு சாமி ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிறான் அது போகட்டும் பொம்பளைங்க கிரிவல சுத்தி வராங்க இல்ல சொல்லல ஆனா இந்த நேரத்துக்கு அவர் காலை தொட்டு கும்பிடுறீங்களே நீங்க சுத்தமா இருக்கீங்களா அட புண்டை புட்டாரி பட்ட புட்டாரி மஞ்சானாலும் மஞ்சா தேய்ச்சி குடிச்சிட்டு மங்களகரமா இருக்கிற முகத்தை ஆமா கால ரெண்டு பேரும் ஈர போடுவோம் ஏனாந்து போறாங்க ஆண்டி பெருத்தது வந்து பார் அடியாத அனைவரும் ஜோடி ஜோடியே தான் இருப்பான் அதை விடு நீங்கள் என் பாதத்தை பணிந்தால் எக்குறை இல்லாமல் வாழும்படி ஆசீர்வாதம் அளித்திருக்கின்றேன் நந்தியேஸ்வரா வெள்ளத்தால் அழியாது தமிழில் வேகாது வேண்டராலும் கொல்லத்தான் முடியாது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறையன்றி குறைவுறாது அது கல்லற்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது அப்பேற்பட்ட கல்வியை கற்றுணர்ந்த கடந்த அனுமான்கள் அமரக்கூடிய சபை மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு தமிழ் போல் அமர்ந்திருக்கின்றார்கள் இவர்களுக்கும் அம்முடைய பாதகமலத்திற்கும் மன்மத சுவாமியுடைய பாதகமலத்திற்கும் அடியேன் சிறந்தாங்கி வணக்கம் ஆளை பார்த்தா பட்டையும் கொட்டியமா இருக்கிற பாம்பு குட்டில மேயுது ஒண்ணும் விளக்க முடியல ஆமா பட்டையும் கட்டியமா கொட்டையும் கட்டியமா சாம்பியர் வேஷத்துல காய வேஸ்ட் கட்டிக்கிறே என்ன சமாச்சாரம் அப்பா வீட்டோட என்னை பார்த்தால் சாமியார் வேஷத்துல இருக்கிற ஒன்னும் அடையாளம் தெரியல சாமியார் வேஷம் இருக்கிற நந்தியேஸ்வரா ஐயா நான் அருணகிரி பாதையில் சர்வந்தேன் யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் பதி அளக்கு பெருமான் பரம கடவுள் பரம கடவுள். ஆமாப்பா எனக்கு பெருத்த சந்தேகம் உங்க பேர்ல யார் மீது உங்க பேர்ல ஆதில வந்தவரா பாதியில வந்தவரா இப்ப வந்தவரா இந்த மூன்று ஈஸ்வரன் நீ எந்த ஈஸ்வரன் படிகளுக்கு பரம கடவுள் மீதே சந்தேகப்படுறாங்க ஆதியில வந்தவரு மரக்கா எடுத்தாரு கோபுர அளவா போட்டாரு சரி ஆனா பாதியில வந்த ஈஸ்வரன் சரி மரக்கா எடுத்து அப்படியே அளந்து வெட்டி போட்டாரு இப்ப இருக்கிற வந்துகிற பரமசிவம் கிலோவுல குடுக்குறாரு அவனுக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டா நாளுக்கு நாள் அளவு குறையுது படி குறைஞ்சு கொண்டே வருகிறான் படியில போட்டா அது படி அப்படியே படியில எடுத்து அளந்தா அப்புறம் இடையில போட்டேன் இப்ப வந்துகிற ஒரு சுமாட்ல குடுத்துட்டாரு போய் வந்துகிற ஈஸ்வரன் சக்கரை வாங்க போனா ஒரு கிலோவுக்கு 150 குறையுது பருப்பு அரிசி வாங்க போனாக்கா அப்படியே ஒரு 25 கிலோவுக்கு 1.5 கிலோ குறையுது சரி எந்த பரம கடவுள் ஆதியில வந்தவரா பாதியில வந்தவரா இப்ப வந்தவரா நியாயம்தான் அப்பா ஒரு வாரம் என்பது
ஒரு மாதம் என்பது 31 நாள், ஒரு வருடம் என்பது 365 நாள். ஒரு யுகம் என்பது அது அது தெரியாது. செஞ்ச நான் ஏன் ஆடத்துக்கு வரேன்? யுகம் என்பது 4 4 யுகம். கிரேதா திரேதா துவாபரை கலியுகம் கலியுகம். 4 யுகம். ஆமா. இந்த கலியுகம் இருக்க இது எவ்வளவு காலம் தெரியுமா? தெரியாது. அது தெரியாது. 4,32,000 வருஷம் இந்த கலியுகம். 4,32,000 வருஷம் இந்த கலியுகம். அது துவாபர யுகம் யுகம் 8,64,000 வருடம். 8,64,000 வருடம். திரேதா யுகம் 12,96,000 வருடம். 12,96,000 வருடம். கிரேதா யுகம் யுகம் 17,28,000 வருடம். 17,28,000 வருடம். இந்த 4 யுகம் யுகமும் ஒன்றாக கூட்டினால் கூடினால் அதற்கு பெயர் ஒரு சதுர் யுகம். ஒரு சதுரயுகம். அந்த சதுர்யுகம் 1000 கூடினால் 1000 கூடினால் அதற்கு பெயர் ஒரு மகா யுகம். ஒரு மகாயுகம். அப்பொழுதுதான் தேவர்களுக்கு ஒரு நாள். எங்கிருந்துடா இதெல்லாம் வரப்படுத்த போறோம், நம்ம சொல்ல போறோம். அதானே. அந்த ஒரு நாள் தினத்தில் தினத்தில் 33 கோடி தேவர்கள், தேவர்கள், 44 ரிஷி கூட்டம், கூட்டம், அஷ்டவசிக்கர், வசிக்கர், அஷ்டத்துக்கு பாலம், பாலகர், நவநாத சித்தர்கள், சித்தர்கள், யாவத்தமான பேர்களும் பேர்களும் இவ்வளவு காலம் கடந்தால் இந்த சிவபெருமானை ஒரு சனம் தரிசிக்கலாம். ஏப்பா, இவ்வளவு காலம் கடந்தா இந்த சிவனை ஒரு ஸ்தலம் தரிசிக்கலாமா? அந்த அப்ப நாள் எப்ப நம்ம பிறக்கிறோம், எப்ப வாழறோம், எப்ப சாவறோம், சிட்டிக்கு நேரம் தான். ஒரு வினாடிலே நம்ம வாழ்க்கை அந்த நாள் முதல் இந்த நாளிய வரை வரை யானை முதல் முதல் எறும்பு வரை வரை அனைத்து ஜீவன்களுக்கும் ஜீவனுக்கும் பதியலுக்கும் ஒரே பரம கடவுள் நான் ஒருவன். ஆமா, கூப்பிடு டேய். அதான் நம்ம படிகளுக்கு போறோம். கைலாய மூர்த்தி ஆமா. பரம கடவுள் பதியலுக்கு பெருமான். எனக்கு 2 மனைவி, ஓ, 2 பொண்டாட்டி. ஆமா. ஆஹா. என் சரியிட பாகத்தில் உமா உமாமகேஸ்வரி. என் தலை மீது தங்கை. எந்த குறைபாடு கிடையாது. ஆமா. 2 மனைவி, 2 பிள்ளை, யானை முகம், பானை வையர், விநாயக பெருமான், அழகான வடிவல் வடிவேலன். எங்க குடும்பத்தில். ஆஹா. எந்த ஒரு சஞ்சலமும் கிடையாது. ஆனால் ஒன்று என்று அடியார்கள் எக்கச்சக்கமான பேர். ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். சம்போ மகாதேவா. இன்னைக்கு திருவண்ணாமலை பிரதோஷம் என்ன தெரியல, எக்கச்சக்கமான பேர் கிரிவலம் வராங்க. சம்போ சிவசங்கரா. சம்போ சிவசங்கரா. ஓம் 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 ஓம். உங்க அம்மா எங்க போகிறான்? எங்க அப்பா தான் வச்சுக்கிறாரு. அப்ப அடியாருக்கு அடியாரா காட்சி கொடுக்காரு கருணை கருணை. எந்த நேரத்தில் என்னுடைய அடியார் அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர் திருநான் சம்பந்தர் இப்படி அடியார்கள் நிறைய பேர் நிறைய பேர். எந்த நேரத்தில் ஆஹா. நான் என்ன சொல்றேன், கடவுளா இருந்தாலும் சரி, சரி. அவன் மனிதனா இருந்தாலும் சரி, சரி. இந்த பாராகிய புவியில் புவியியல் கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருக்க வேண்டும். பணம் இருக்கணும், இருக்கணும், இல்ல படம் இருக்கணும், இருக்கணும், இல்ல அறிவு இருக்கணும். இது மூன்றும் சேர்ந்து இருந்தால் இருந்தால் அவன் சௌக்கியமா இருக்கலாம். சௌக்கியமா இருக்கலாம். இதில் எது குறைபாடு ஏற்பட்டாலும் நான் சௌக்கியமா இருக்க முடியாது. அப்போ எங்க மச்சான் இருக்காரு நாராயணன் மகாலட்சுமி மார்புல வச்சிருக்கார். ஓயப்பா. அவருக்கு செல்வத்திற்கு எந்த குறையும் தெரியல. ஆனா நான் ஒரு பிச்சைக்காரன். எந்த வழி இல்லாதவன். எது வழி இல்ல. அப்ப செல்வத்தை சேர்ந்தவன் குபேரன். அவனை நண்பனா வச்சு இருக்கான். ஆமா, கண்டிப்பா நண்பன் வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் ஏதாவது தேவைப்படுவது வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட வருமானம் வரும்போது அப்படியே வட்டி இல்லாத கொடுத்துக்கலாம். அப்படி குபேரன் சிறியகனை வச்சிருக்கேன். அப்ப கல்விக்கு ஒருவன் வேண்டும். வேண்டும். நல்ல அறிவுள்ளவன் பக்கத்துல இருந்தா இருந்தா அவனுடைய அறிவு நல்ல முறையில் இருக்கும். ஐயா, உன் ஊருக்கு அதனால சேவிடம் இருந்து நான் அறிந்து சரி. சரி. உன் ஊரு பக்கத்துல தான் ஒரு ஆளை வச்சிருக்கு நீ. ஆமா. அப்படி இல்ல நம்ம வாழ முடியாது. வாழ முடியாது. ஆமா மச்சான். ஆமா மச்சான். ஆமா ஐயா, பரம கடவுளே. ஓ, இன்னொரு மகனை சொல்லுவோம் பொழுது. ஆமா, புள்ள. சரி, அதை விடு. அது அவருடைய வழி அப்படி. அப்ப கல்வி சிறந்தவன் ஒரு ஆள் இருக்கா. மிக சிறந்தவன், அழகிலும் சிறந்தவன், கல்வியிலும் சிறந்தவன். யாரு? அந்த துந்தேதமூர்த்தி காகவ தூதுன சென்றேன் திரு கண்ணன் அழகிலும் சிறந்தவன். என் மகனுக்கான முருகன் அவனை போல் அழகு படைத்தவன். அந்த சுந்தரமூர்த்தி என்ன செய்யறான், தகுதியான வாலிப ஒரு 25 வயது, அழகிலும் அறிவிலும் சிறந்தவன்.
அவனுக்கேற்ற ஒரு பெண்ணை பார்த்து திருமண ஏற்பாடு செய்து மணவரையில் உட்கார்ந்து தாலி கட்ட போறான். தாலி கட்ட போறார் சுந்தரமூர்த்தி. ஆமா. அந்த நேரத்தில் நான் ஒரு அதிகாராக சென்று ஒரு சாமியாராக சென்று சுந்தரா சுந்தரா நில் நில், நீயோ எமக்கு அடிமை, நீயோ எனக்கு அடிமை, உனக்கு ஒரு அடிமை தேவையா? அடிமை தேவையா? அப்படி என்று அவன் தாலி கட்டுவதை தடுத்து நிறுத்திய நல்ல புண்ணியவான். கல்யாணத்துக்கு கூப்பிடவே மாட்டேன். உலகத்துல அங்க தாலி எடுத்து கொடுத்தா ஏதோ குடும்பம் நடக்கும் பழக்கம். நீ தாலி கட்ட போற நேரத்துல போய் தடுத்து நிறுத்தியே. நான் உனக்கு பாத வச்சே பண்ண மாட்டேன். நீ உன் புள்ள நானு எனக்கு நீ கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டி நிறுத்திச்சா வருது. அவன் திருமண ஏற்பாடு செய்து தாலி கட்டுறான். ஆமா. அப்ப நான் போய் தடுக்கிறேன். நித்ரா நீ எனக்கு அடிமை, எனக்கு அடிமை, உனக்கு ஒரு அடிமை தேவையா? தாலி கட்டாலும் எழுதுற அப்படின்னு சொல்றேன். காவி வேட்டுக்கிட்டு அடியார் போல. அப்ப அவன் பார்த்தான், சுவாமி என்ன தடுக்கிறிய, உனக்கு அடிமைன்னு சொல்றிய, என்ன சாட்சி இருக்கா? அப்ப நான் ஒரு ஓலைச்சுவடி கொடுத்தேன். அது எழுதிருக்கு, இந்த சுந்தரமூர்த்திக்கு, சுந்தரமூர்த்தி இந்த அடியாருக்கு அடிமை. பார்த்தான், படிச்சான். முன்னால என்ன இருக்கு? அதுல போட்டு கொளுத்திட்டான். இப்ப என்ன சாட்சி இல்ல. ஒரு செப்பேட் எடுத்து காண்பிச்சு அது எழுதிருக்கு, சுந்தரமூர்த்தி இந்த அடியாருக்கு அடிமை. பேச முடியுமா? சிவசிவான் தாலி கட்டுவதை விட்டுட்டு அப்படியே எழுந்திருக்கிறான். அப்படி எழுந்ததும் என்னுடைய பேரின்பத்தை கொடுத்து பிறகு 2 திருமணம் செய்து வைத்தேன். 2 திருமணம் செய்து வைத்தேன். ஆமா. யாருக்கு? 2 பொண்டாட்டி கட்டி வச்சேன். அப்படி நான் தடுத்து ஆட்கொண்ட ஊர் இது. என்ன ஊர்? சங்கரம்பேட்டை. இந்த சங்கரம்பேட்டைக்கு நேரா மேற்கு சென்றால் திருவெண்ணநல்லூர். திருவெண்ணநல்லூருக்கு பக்கத்தில் தடுத்தாக்குண்டூர் இருக்கு. நான் சுந்தரமூர்த்தியை தடுத்து ஆட்கொண்ட ஊர். புரியாதா? அரசூர் பக்கத்துல திருவெண்ணநல்லூர், அது பக்கத்துல தடுத்தாக்குண்டூர். தடுத்து ஆட்கொண்ட ஊர். அப்ப அடியாருக்கு காட்சி கொடுக்கக்கூடிய கருணை வந்தது. ஆனால் ஒன்று, என் சரீர பாகத்தில் உமா மகேஸ்வரி வருவது, ஏதாவது கேள்விகளை கேட்பது, சாபத்தை பெறுவது, என்னை விட்டு பிரிவது அன்றாட வழக்கம். இன்று அப்படி அல்ல, நல்ல முறையில் காட்சி கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து. ஏன் கேட்டா, சக்தி இல்லையே, சிவம் இல்லையே, இருவரும் அமர்ந்து கொடுப்பதுதான் ஒரு நல்லது வரப்பிரசாதம். அதனால் காலதாமதம் என் சரீர பார்க்கக்கூடிய உமா மகேஸ்வரி சிவபெருமான் மனைவி உமா பார்வதியா அழைக்க இந்த உமா பார்வதி
கொண்டரைக்கு படியாரத்தில் ஈர்த்தவர்